வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கையை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்கள். தனுசு ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இந்த பாக்கிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு அது எப்போதுமே ஒரு சோதனையான ஒரு காலம்தான் இருக்கும். அதாவது ஒரு கடவுள்கிட்ட கூட வேண்ட போனா கூட அதுலேயும் நிறைய சோதனைகள் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் கிட்ட தான் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடைகள் வரும். அந்த கோயிலுக்கு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாங்க. நிறைய சோதனைகளையும் சாதனைகளையும் கடந்து வந்த ராசி என்பர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருந்தா உங்களுடைய லைஃப்ல நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா குருவினுடைய ராசி அப்படின்றதுனால கொஞ்சம் நேர்மையான ஒரு குணங்கள் அதிகப்படியாக இருக்கும். கொஞ்சம் கிடையாது, முழுமையாகவே நேர்மையான குணங்கள் அப்படின்றது இருக்கும். நேர்மையான குணத்திற்கு ஒரு பரிசாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. எப்படி வில்லம்பு அப்படின்ற ஒரு குறியீடு இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் எதையாவது எதிர்த்து இவர்கள் போராடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். வில்லம்புனாலே என்ன அர்த்தம்? ஒரு போர்க்களத்துல இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளினுடைய ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். படிக்கும்போது இவர்களினுடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தின் மூலமாக படிப்பு அரைகுறையாக படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட இவர்களுக்கு அங்கே பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்காது. அந்த இடத்துல ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இவர்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. என்ன ஒரு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அமைப்பு பாருங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அந்த அலுவலகத்துக்கு போகும்போது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே இவர்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி அவர்கள் எல்லாரையுமே தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து அவர்கள் அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இவர்களுக்கு மறுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு போராட்டம். அடுத்து ஒரு திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த ஒரு திருமணத்தை செஞ்சிருப்பாங்க. இவர்கள் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அமைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது வேறு விதமாக இருக்கும். ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த உறவுகள் மத்தியில அதிகப்படியாக அவமானப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நபர்கள் தான். அந்த திருமண வாழ்க்கையில 1, 2 அவமானங்கள் இல்லை, டெய்லி ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. மறுநாள் காலையில எந்திரிச்சா என்ன நடக்குமோ வீட்டுல, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து சலித்து போன இந்த வாழ்க்கையில இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம் மூலம், அடுத்து பூராடம், அடுத்து உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி. இந்த ராசியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு ஆட்சி பெறுகிறார். குருவினுடைய ராசி அப்படின்றதுனால குரு ஆட்சி பெறுகிறார். இந்த ராசி என்பர்களுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி. இந்த சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் தான் ஒவ்வொரு ராசியும் நம்ம குறிக்கிறோம். ஆனா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மாத்திரம் அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். அந்த அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியின் மீது இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை தைரியமா எடுத்துருவீங்க. ஆனா அதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக நெகட்டிவாக போகும். அந்த எதிர்மறையாக போகும்போது அதனுடைய வலியும் வேதனையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசி என்பவர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள். இவர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை முற்றிலுமான ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவும் புதனும்.
குரு புதன் சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கையாக தான் இருக்கும். இந்த நல்ல வளர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில, உங்களுடைய உறவுகள் சார்ந்த ஒரு விஷயத்துல, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துல, ஒரு லாபம், ஒரு தொழில் செஞ்சாலே நம்ம லாபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொழில் செய்றோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அந்த லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு புதன். குரு புதன் ஒரு சேர்க்கை பெற்று இருக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு தொழிலை செய்யறதுக்கு உண்டான முழு தகுதியும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதே இடத்துல உங்களுக்கு புதனும் குருவும் சேர்க்கை புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் கடன் வாங்குவீங்க, ஒரு பக்கம் அந்த தொழிலை நடத்திட்டு இருப்பீங்க. அந்த கடன் வாங்குற அமௌண்ட் இந்த தொழில்ல வரக்கூடிய ஒரு வருமானத்தினால ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கையில வாங்கி அந்த கையில குடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்ற இந்த கிரக சேர்க்கை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு கடன் சம்பந்தப்பட்ட சில விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, இவர்களுக்கு செவ்வாய் சேர்க்கை பெற்று இருக்கும்போது வெளிநாட்டு யோகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அயன சயன ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானாதிபதி. அந்த 12ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர் உங்களுடைய ராசியின் மீதே சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த மாதிரியான வெளிநாட்டு பயணங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த செவ்வாய் கிரகங்கள் சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர்கள் வெளிநாட்டுக்கு அதிகப்படியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டே இருப்பாங்க. ஒரு அலுவலக ரீதியாக சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆன்மீக ட்ரிப்பு, இல்லை வேற ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு, இந்த மாதிரியாக ஏதோ ஒரு ரீதியாக அந்த வெளிநாட்டு பயணம் அப்படின்றது இந்த செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை இவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய ராசியின் மீதே அந்த குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னாலே இவர்களுக்கு அரசாங்கத்துல ஒரு உத்தியோகம் அப்படின்றது 100% கிடைக்கும். இந்த அரசாங்க உத்தியோகத்தினால இவர்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்க போகுது. இந்த குருவும் சூரியனும் சேர்க்கை பெறும்போது அரசாங்கத்துல அந்த உயர்ந்த பதவிகள் தான் இவர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒண்ணுமே தெரியாம கூட அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முழு அமைப்பும் இந்த குருவும் சூரியனும் சேர்க்கை பெறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். அந்த இடத்துல அந்த வேலை ஒண்ணுமே தெரியாம அரசாங்க உத்தியோகத்துல சேர்ந்து அதன் மூலமாக படிப்படியாக வளர்ச்சி பெற்று தேவையான ஒரு இடமாற்றத்தையும் பெற்று இன்னைக்கு நேரத்துக்கு அந்த அரசாங்கத்துல நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த குரு சூரியன்ற இந்த கிரக சேர்க்கை அதிகப்படியான ஒரு வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி, அடுத்து நிலையான நிரந்தர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். அப்போ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஏற்கனவே தனுசு ராசி என்பர்கள்னாலே போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் முதல்லயே நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் லைஃப்ல ஒரு 2வது திருமணம், 3வது திருமணம், அடுத்து தேவையில்லாத லட்சங்களை வருமானத்துல இருந்து இழக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை, ஒருத்தரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறது, காதல்ல பிரேக்கப், இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இந்த மாதிரியான கிரக சேர்க்கை மிகப்பெரிய அளவுக்கு மோசமான ஒரு பாதையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தவறான பாதையை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க.
அதாவது ஒரு இளம் வயதினராக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு காதல், ஒரு இன்ஃபாக்சுவேஷனா வந்தா கூட, அவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா, தவறான நபராக இருப்பாங்க. ஒரு 2வது திருமணம் நம்மளுடைய முதல் திருமணம் தான் தேவையில்லாத பிரச்சனைகளை, வம்பு வழக்குகளை, விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஒரு 2வது நபரை சூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த 2வது நபரும் தவறான நபராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சந்திரன், ராகு கிரக சேர்க்கை இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லைஃப்ல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அப்போ இந்த கிரக சேர்க்கை வந்துருச்சு. அப்போ நம்ம இதுக்கு என்ன நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் அதிகப்படியாக அந்த சர்ப்ப நிவர்த்திகளை பண்ணிக்கிட்டே வரணும். வருஷா வருஷம் சர்ப்ப நிவர்த்தி பண்ணணும். இல்ல 2 வருஷத்திற்கு ஒரு முறையாவது அந்த சர்ப்ப தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுக்கு அது பாதிப்புகள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப சுக்கிரன், ராகு, சுக்கிரன், கேது அப்படின்ற மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கு அப்படின்னா, தொழில் செஞ்சு ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். சுக்கிரன்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் மீதே பயணித்து அது ராகுவோடையும் கேதுவோடையும் சேர்ந்தது அப்படின்னா, யாரையாவது நம்பி முழு வருமானத்தையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பேர்ல எங்கேயாவது உங்களுடைய பணத்தை லாக் பண்ணிடுவீங்க. இல்ல ஆன்லைன் மோசடி இந்த மாதிரியான இடத்துல உங்களுடைய பணத்தை லாக் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. இதெல்லாம் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவே வராது. உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா, மறுபடியும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருமே ஒழிய, இழந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த கிரக சேர்க்கைகள் மூலமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே நம்ம உங்களுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருந்தா நல்லது நடக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்த்திருக்கிறோம். இது போக உங்களுடைய தசாபுத்திகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு, குரு, சனி இந்த மாதிரியான கிரக தசாபுத்திகள் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய என்ன கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.